யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் பரத்துக்கு ஏறி போனவர், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். நம்ம பார்த்தது தான், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாலகனா பிறந்தாரு, 33 ஆண்டுகள் வாழ்ந்தாரு, அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சாரு, சிலுவையில் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து 500க்கு மேற்பட்டவருக்கு காட்சி அளித்தார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்துட்டு கடற்கரையில் சீஷர்கிட்ட பேதுருக்கிட்ட எல்லாம் பேசிட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு பரத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். என்ன ஆச்சு? இயேசு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு நாம் யோசிக்கலாம். அப்படிதான் இல்லை. இயேசு கிறிஸ்து அவங்க பரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சீஷர்கள்கிட்ட ஒரு கட்டளையை சொன்னார். அதாவது, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதாவது இந்த நல்ல செய்தியை, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் உலகம் எங்கும் பிரசங்கம் பண்ணுங்க. அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்க, சீஷர் ஆக்குங்கன்ற கட்டளையை அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்துட்டு இயேசு பரத்திற்கேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டில் இருக்கிறார். இப்போ அடுத்து என்ன? அவர் தான் மேலே போயிட்டார்ல, பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டில் இருக்கிறார்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை, வேதம் இன்னும் முடியல. அவர் திரும்பவும் வருவார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் அப்படின்றது தான் இந்த வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து, நம்ம வருஷம் ஈஸ்டர் கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், எல்லா கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். அது எல்லாம் ஒரு ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுதலுக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோட, இன்னும் பரத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதான் சொல்கிறாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன்னு இயேசு சொல்லி போயிருக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் நம்ம ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. உலகமெங்கிலும் அவருடைய கண்கள் சுற்றி தெரிந்து தான் இருக்குது. யார் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணி சூரியனை உதிக்க வைக்கிறவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் தமது கண்களை வச்சு ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் கட்டாயம் வருவார்ன்றது நிச்சயம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இயேசு இருக்கிறவராகவே தான் இருக்கிறாரு. நாம் அவர் கூட நேரத்தை செலவிடுறோமா, அவர் சொன்ன கட்டளைகளை கைப்பற்றுறோமா அப்படின்றத இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்க்கலாம். அடுத்த வாரம் இயேசு யாருன்றத இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அன்னால் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அன்னால் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என்